சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லூரி அது கோயம்புத்தூரில் இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த ஒரு அட்டகாசம் தான் சொல்லணும். அதாவது உண்மையிலேயே அந்த காலேஜில் நல்ல ஃபேக்கல்ட்டி கிடையாது, நல்ல லேப் கிடையாது, NAC இல்லை, NBA இல்லை. இந்த மாதிரி நடுவில் ஒரு 10வது சாய்ஸு, 12வது சாய்ஸு, 18வது சாய்ஸ்னு இந்த கோயம்புத்தூரில் நடந்த சில இன்சிடெண்ட் அதனோட இம்பேக்ட்டு பேரண்ட்ஸை ஒரு 10%க்கு மேலே இந்த ரவுண்டு 3 வந்த பேரண்ட்ஸை பாதிச்சிருக்குது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்கே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் அளவு கூட இல்லை. ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங்கு. ரவுண்டு 3 ஒரு வழியாக நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ TNAA 2026 வந்து நமக்கு இன்ஜினியரிங்காக வெயிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க நினச்ச மாதிரி அவங்க நினச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி மார்னிங்கு. சில இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ரவுண்டு 2 ரவுண்டு 3ல் ஏகப்பட்ட சொதப்பல். அதுக்கான காரணம் என்னென்னா அதிகபட்சம் அந்த இன்ஃப்ளூயன்சிங் பார்ட்லேருந்து அதிகமான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சது. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகியிருந்தாலும் நிறைய கல்லூரியில் சீட்டு வந்து ரொம்ப அதிகமானது ஒரு காரணத்தினால நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்கு ரெடியூஸ் ஆன ஒரு காரணம். இந்த மார்க் ரிடக்ஷன், அதாவது கட் ஆஃப் டவுன் ஆனதும் சீட் இன்க்ரீஸ் ஆனதும், இந்த 2 விஷயமும் மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய நல்ல காலேஜஸில் சீட்ஸ் கிடச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் ரவுண்டு 3ல் கூட, அதாவது SC, SCA, ST, MBC, ஈவன் சில கல்லூரிகளில் OC, BC கூட இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இது எல்லாருக்குமே ஒரு 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 நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அதே சமயத்தில் சவுத் சைடில் இருந்த பல கல்லூரிகள், இன்னமும் நிறைய நல்ல கல்லூரிகளுக்கு வந்து சீட் நிரம்பாமல் இருந்ததுங்கிறது ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இதில் வந்து நிறைய இம்பேக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நேற்று வந்த சாய்ஸஸில் சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லூரி அது கோயம்புத்தூரில் இருக்குங்கிற காரணத்துக்காக இந்த ஏஜென்சிஸ் பண்ண அந்த ஒரு அட்டகாசம் தான் சொல்லணும். அதாவது அட்டகாசமாக பண்ணாண்டா அப்படின்னு சொல்லலாம், அட்டகாசம் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது 2வது இருக்கிற அட்டகாசம், இந்த சம்பந்தம் இல்லாத அந்த ஒரு காலேஜை கொண்டு போய் மேலே வச்சது. அதாவது உண்மையிலேயே அந்த காலேஜில் நல்ல ஃபேக்கல்ட்டி கிடையாது, காலேஜில் பில்டிங்கை தவிர நல்ல லேப் கிடையாது, NAC இல்லை, NBA இல்லை, இந்த மாதிரி அட்டானமஸ் இல்லை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து ஒரு 1000 சாம்பிள்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த 1000ல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 சாம்பிள்ஸில் சம்பந்தமில்லாத அந்த காலேஜ் வந்து மேலே வந்திருக்குது. அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இது இந்த மாதிரி மட்டும் கிடையாது. உங்கள் சாய்ஸ் பண்ணிங்கள நடுவில் ஒரு 10வது சாய்ஸு, 12வது சாய்ஸு, 18வது சாய்ஸ்னு எந்த இடத்துல வச்சா அந்த காலேஜ் விழுமோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலேஜில் போய் சிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கேம் வந்து ப்ளே பண்ணி சாய்ஸ் ஆர்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராமில் வந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜென்சிஸ் பார்ட்டில் பயங்கரமாக தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கவர்மெண்ட்லேருந்தே பேசுகிறேன்னு சொல்லி பேசி பேரண்ட்ஸ்லாம் கதறினாங்க. நிறையா வாய்ஸ் நோட் கூட நமக்கு அமுச்சு கூட விட்டாங்க. சரி, அதெல்லாம் நம்ம வந்து வெளியில் அதாவது ப்ரூஃபாக காமிக்கணும்னு நிறைய பண்ணலாம். பட் யார் பண்ணாங்களோ தெரியல, எதுக்காக அதை பண்ணாங்கன்னு தெரியல. சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் வந்து சாய்ஸஸ்ட்டை வெரிஃபை பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்தது. எனிவே ரவுண்டு 3ல் மேபி சவுத் சைடில் கொஞ்சம் ஃபில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருந்ததை நம்ம நேற்று பார்த்தோம். அந்த கோயம்புத்தூரில் நடந்த சில இன்சிடெண்ட் அதனோட இம்பேக்ட்டு பேரண்ட்ஸை ஒரு 10%க்கு மேலே இந்த ரவுண்டு 3 வந்த பேரண்ட்ஸை பாதிச்சிருக்குது. இன்ஃபேக்ட் ரவுண்டு 2ல் இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸே வந்து கூட நம்ம கோயம்புத்தூரில் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஜர்க்கையும் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் நம்ம ரவுண்டு 2 ரவுண்டு 3க்கான இம்பேக்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, ரவுண்டு 3ல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து 1000 சாம்பிள்ஸில் எடுத்து பார்த்தது நம்மள்கிட்ட பேசுறதை வச்சு பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரவுண்டு 2வோட அவுட்கமில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 74,658 சீட்டு, கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து 5% சீட்டு வந்து டிப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். நீங்கள் மீடியாவெலாம் பார்த்துருக்கலாம் போன வருஷம் இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது.
இது வந்து நம்பர்ஸில் பார்க்கும்போது இத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குங்கிறது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னா, நிறைய டாப் காலேஜில் நிறைய சீட்ஸ் அதிகமாக ஃபில் ஆகிருக்குங்கிற இன்னொரு பாட்டும் நான் பார்த்தேன். ஸோ நிறைய காலேஜில் சீட் இன்க்ரீஸ் பண்ண காலேஜஸ் எல்லாமே பயங்கரமாக ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்னு தான் சொல்லணும். சில இடங்களில் இந்த இம்பாக்ட் எங்கே போயிருக்குன்னா, கீழே வர காலேஜில் வந்து இந்த இம்பாக்ட் வந்து தெரிஞ்சிருக்குது. ஸோ சீட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ரவுண்ட் 2 முடிவில் டவுன் ஆனது உண்மை தான். ரவுண்ட் 3 எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக இன்னமும் டவுன் ஆக தான் போகுது. ஸோ எவ்வளோ டவுன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரவுண்ட் 3ல் கிட்டத்தட்ட 1,06,583 பேர் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில் பண்ணாங்களா? நெவர், கண்டிப்பாக பண்ணவே இல்லை. சார் எத்தனை கட் ஆஃபில் வந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 135.5லேருந்து 77.5 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த ரேங்க்கில் வந்து அவங்க அதாவது 1,31,094லேருந்து 2,33,812 ரேங்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டிக்ஸில் இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். இது கரெக்ட் நம்பர்ஸ் கிடையாது. எனிவே கரெக்ட் நம்பர்ஸ் நம்ம டவுட்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக தெரிய வரும். பட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 50,000லேருந்து 65,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 1,00,000லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 40%, ஒரு 30,000லேருந்து 40,000 ஸ்டூடெண்ட்டு இதில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சார் இவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க ஏற்கனவே ஆர்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் பேராமெடிக்கல் அந்த மாதிரிலாம் போய் அதர் எஜுகேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங் இல்லாமல் வேறு எதுக்கு போயாச்சு. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுலேயே இந்த நம்பர்ஸ்லேயே ஒரு 10 to 20% ஆர் 15% ஏற்கனவே சில காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியாச்சு. மேனேஜ்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணியிருந்தாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்களுக்கு நினச்ச காலேஜ் வந்துச்சுன்னா மேபி அது வந்து இருக்கும். இல்லைனா அகைன் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆட்டோமேட்டிக் என்ன ஆக போகுதுன்னா, கிடைக்கலன்னா மூவ் ஆகி அப்போர்டில் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இதனால் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு சொதப்பல் நடக்க போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பார்த்த சாம்பிளில் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே நல்லா யோசித்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்ணாப்பண்ணு போட்டிருந்தாங்கன்னா 100% அவங்களாம் மாட்டுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், திருப்பி 3rd ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. நல்ல காலேஜ்னால் டாப் 10 டாப் 20 அப்படி யோசிக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன தமிழகத்தில் கூட 200 நல்ல காலேஜஸில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன்ஸ் போயிட்டுருக்குது. இம்மீடியட்டாக போட்டுருங்க. யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னா, ஏற்கனவே ரவுண்டு 1லேயோ ரவுண்டு 2லேயோ நீங்கள் ஆர்டர் எடுத்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி ஒருவேளை அந்த காலேஜ் பிடிக்காமல் போனாலும் கூட, அது ஃபீஸ் அதிகமாக இருந்திருக்கலாம், அந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம், வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணி இப்போ காலேஜை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி அதுக்கு வந்து எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20,000லேருந்து 30,000 அப்ளிகேஷன்ஸுக்கு மேலே வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, தயவு செய்து டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. அடித்து கூட கேட்பாங்க, அப்பவும் சொல்லிடாதீங்கிற மாதிரி. அவாய்ட் சென்டிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நாளைக்கு காலையில் ஃபோன் பறக்கும் பாருங்கள் உங்களுக்கு, அந்த ஆர்டர் வந்துருச்சு, இந்த ஆர்டர் வந்துச்சு, அனுப்புங்க, பிடிஎஃப் அனுப்புங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு ஏகப்பட்ட கால்ஸ் வரும். யார்கிட்டேருந்து வரும்? கண்டிப்பாக நாளைக்கு வந்து நிறைய கால்ஸ் அனுப்பிச்சு உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆர்டர் அனுப்புங்க, அதை தாண்டி உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆர்டர் அனுப்புங்கன்னு சொல்லி மிக்கிற மாதிரி மிப்பாங்க. இந்த கால்ஸ் எங்கேருந்து வரலன்னா, பிரபலமாக சோஷியல் மீடியாஸில் இருக்கிறவங்கள்ட்டேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டென்டேட்டிவ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நினச்ச காலேஜ் வந்துருச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் நினச்சதை விட கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தால் கூட கூடுமான வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீவியேஷன் இருந்தால் மட்டும் அப்போர்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்போர்ட் யார் கொடுக்கலான்னா நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. ரொம்ப 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 முக்கியம், பிவேர் ஆஃப். நான் குறிப்பாகவே போட்டிருக்கிறேன், சில எக்ஸ்பர்ட்ஸ், சில இன்ஸ்டாகிராமர்ஸ், சில ஏஜென்ட்ஸ், சில கன்சல்டன்ட், சில கவர்மெண்ட் அஃபிஷியலுங்கிற போர்வையில் பேசக்கூடிய ஆட்கள், இவங்க யாரும் எப்படி கேட்டாலும் உங்களுடைய ஆர்டர்ஸை அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இதில் ஒரு தாழ்மையான விஷயமாக நான் சப்மிட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்கே தவிர உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணம் எல்லளவு கூட இல்லை. ஏன் அப்படின்னா, நான் பார்த்த 1000 சாய்ஸ் ஆர்டரில் இவ்வளவு மோசமாக ஸ்டூடெண்ட்ஸை ஏமாற்ற முடியுமாங்கிறது தான் நான் கண்டுபிடிச்ச விஷயம். அதை தான் நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க. நல்லபடியாக எல்லாருக்கும் வரப்பொழுது. அப்படியே இல்லைனாலும் நிறைய கல்லூரிகளில் இன்னமும் நல்ல மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் இருக்குங்கிறத
நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ கோயம்புத்தூரோ சென்னையோ உங்கள் ஏரியாவிலையோ நிறைய நல்ல நல்ல கல்லூரிகளில் இன்னமும் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டை கவுன்சிலிங் ஃபீஸ்லேயே நீங்கள் படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு கல்லூரிகள் வந்திருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அணுக வேண்டியது யாருன்னா கல்லூரியோடைய நிர்வாகத்துக்கு போகணும். டைரெக்டாக போய் உங்கள் காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு சீட் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பார்த்து கேளுங்க அப்படிங்கிறத நான் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது. எனிவே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும்